Hi friends, welcome to Vijay's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகைனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு டைம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்து கண்டெய்னரில் யூஸ் பண்ணுவோம். மற்றது பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வண்டு வராது. இதே டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரகம், மிளகு இந்த மாதிரி நீங்கள் 3 months ஒன்ஸ் வாங்குறத நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வண்டுலாம் வந்து உங்களுக்கு வரவே வராது. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகைனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி, பச்சரிசி, ரேசன் அரிசி இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகாய் வந்து அந்த நடுவில் அரிசிக்கு நடுவில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வண்டு வராது. இந்த டிப்ஸை நீங்கள் ரேசன் அரிசிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி வந்து 6 மாதம் 1 வருஷம்னு நம்ம நிறைய வாங்கி வச்சுப்போம். ஸோ அப்படி வாங்கி வச்சுக்கும்போது நம்ம எல்லாமே வெளியில் வச்சா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதி புளியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அந்த புளியை வந்து தனியாக ஒரு பீங்கான் ஜாடியில் எடுத்துகிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கெடாமல் நீண்ட நாளுக்கு இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தேன் வந்து நம்ம நிறைய வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா கிச்சனில் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் எறும்பு வரும். ஸோ இந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகு 7 மிளகு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா எறும்பு வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வைக்கிறப்ப எறும்பு வராமல் நம்ம வந்து அதை சேஃபாக நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி உப்புக்கரை வந்து இந்த டேப்லலாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மூடி அளவுக்கு வினிகரும் 1 மூடி வந்து வாட்டரும் எடுத்துகிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பால் இந்த பைப் பைப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ கிளாத்தில் லைட்டாக நினச்சிட்டு நமக்கு எந்த இடத்துல வந்து உப்புக்கரை நிறைய இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். ஸோ இது நல்லா ஊறிச்சு அப்படின்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா அதோட கரையெல்லாம் வந்து நம்ம போயிடும். இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை ட்ரை பண்ணாலே போதும். அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசு போல் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 minutes பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இந்த லிக்விடே எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அண்டர் சிங்க், அதாவது சிங்க்குக்கு கீழே தண்ணிலாம் வந்து வடிஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரையாக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாகிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்டு ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வினிகரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நம்ம போட்டுட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் அடைப்பு இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா நார்மலாகவே இது போயிடும். இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.